சைல்டுஹுட் வந்து நான் ஆக்சுவலாக வந்து பிறந்தது வந்து அடையாரில் பிறந்தேன். அதுக்கப்புறமா வந்து அம்மா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனது வந்து தாம்பரமில் செட்டில் ஆனாங்க. நடிப்பு அரக்கன் வந்து மாரிமுத்து, நடிப்பு அரக்கன் வந்து திருச்செல்வம் சார் வந்து அவர் சொல்லிட்டாரு சன் டிவி ஸ்டேஜில். இப்போ நடிப்பு அரக்கன் யாரும் எனக்கு தெரிஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லிருக்காரு. ஓ அதுவா, பிக் பாஸ் அங்கே டச் ஆகுது. ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு. ஆமாம். என்ன கம்பெனி அது? சிட்டி பேங்க்ல வந்து அசிஸ்டன்ட் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தேன், கிரெடிட் கார்டு செக்ஷனில். அப்போ ஏன்டா அதை விட்டுட்டு வந்து நடிக்கிறேன் உயிரை வாங்கிட்டு இருக்கிற? கலை என்னை அழைக்கிறது. கலை உன்னை அழைக்கிறது. கலைத்தாய் வந்து எனக்கு எப்போ பர்மிஷன் காலில் விழுந்து கேட்குறேன். லவபிள் பர்சன், வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன், என்னை கலாய்க்கிறதுக்குனே பிறந்த முதல் ஆள். மச்சே, இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரு விஷயந்தான். இது கன்ஃபார்மாக மற்ற இன்டர்வியூஸ் மாதிரியோ மற்ற பாட்காஸ்ட் மாதிரியெல்லாம் கிடையாது. இது நம்ம ரெண்டு பேரும் வீட்லேயோ ஒரு காஃபி ஷாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ உட்காந்து எப்படி பேசுவோமோ, நம்ம பசங்க எப்படி ஜாலியாக பேசிப்போமோ, அதை வந்து கேமரா கேப்சர் பண்ணுறது அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற முக்கியமாக நம்மளோட ப்ளஸ்லாம் பெருசாக என்னென்னா, நம்ம மனசு விட்டு பேசுவோம், ஒருத்தர் கலாச்சிப்போம், ஜாலியாக இருப்போம். அதனால் நீ வந்து இதுதான் கேட்கணும் நான் தான் கேட்கணும் கிடையாது. நீ என்ன வேணால் நான் கேள்வி என்ன வேணால் கலாய், நானும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன், நீ எப்பவுமே எடுத்துக்க மாட்டேன், ஜாலியாக தான் எடுத்துப்போம். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் எடுத்துருக்கோம். நமக்குள்ளே வந்து கமலேஷை வந்து எல்லாருக்கும் ஏன் பிடிக்கும்னா, கமலேஷை எல்லாருமே வந்து நீ உருவத்தில் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் உன்னை வந்து எல்லாமே ஒரு குட்டி பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. உன்னை ஜாலியாக கலாச்சிட்டு ஜாலியாக உன்னை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பீஸ். என்னன்னா என்டர்டெயின்மெண்ட் பீஸோட மச்சான் நம்ம இருக்கிற இடம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் கேட்கணும் அதை தான் கேட்கணும்னு கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கேட்க போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் தெரியாது. யூஸ்வலாக எல்லாருக்கும் எந்த இன்டர்வியூ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வர மாட்டேன். ஆன் த ஃப்ளோ இது அப்படியே ஜாலியாக போவோம். சரியா? ஸோ பிரேக்கிங் த ஐஸ் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சரி கமலேஷ், ஓகே, ஃபஸ்ட்டு உன்னோட சைல்ட்ஹுட் டேஸ் ஓகேவா? எல்லாருக்கும் கமலேஷ் ஒரு ஆக்டராக தெரியும், எல்லாம் ஓகே. கமலேஷ் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்த ஸ்கூலில் படித்த, அதுக்கப்புறம் எதுக்கு எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்த, இது வரத்துக்கு முன்னாடி என்ன வேலையில் இருந்த? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். நார்மலாக வந்து ஒரு முகம் தெரியாதவர்கள் இல்லை ஹாய் பாய் சொன்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு ஒரு இன்டர்வியூ நம்ம எப்பவுமே பண்ணுவோம். அது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கும், அவ்வளோதானே தவிர எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு காஃபி வித் அனு, காஃபி வித் டிடி இந்த மாதிரிலாம் போன மாதிரி இப்போ இது ஒரு காஃபி வித் ஸ்ரீ அப்படி தான் என் மைண்டுக்கு தோணுது. அவங்களாம் பெரியவங்க, நம்ம வந்து இல்லை மக்களுக்கு யாரை பிடிக்குதோ, மக்கள் யாரை ரசிக்கிறாங்களோ, உண்மையிலே மக்கள் வந்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே ஃப்ராங்காக அடிக்கிறது, பேசுறது, தில்லா பேசுறது, இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். உன்னை ரசிக்கிறவங்களுக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதுதான் எனக்கு ஸ்ரீ கூட இப்போ நான் பேசுகிறேன், எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, எவ்வளோ பாண்டிங், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷம் பாண்டிங் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம நேராக உட்காரலாம். செட்டில் உட்கார்றது, வெளியில் உட்கார்றது, ஜாலியாக அரட்டை அடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு காம்பேக்டாக நம்ம பேசுறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு பாண்டிங். சரி, ஓகே, கம்மிங் டு பாயிண்ட். உன்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சைல்டுஹுட் வந்து நான் ஆக்சுவலாக வந்து பிறந்தது வந்து அடையாரில் பிறந்தேன். அதுக்கப்புறமா வந்து அம்மா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனது வந்து தாம்பரமில் செட்டில் ஆனாங்க. நீ பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சா? இல்லை அம்மா, நான் அதை தான் சொல்கிறேன், அம்மா கல்யாணம் ஆகி செட்டில் ஆனது வந்து தாம்பரம், ஆனால் நான் வந்து பிறந்தது வந்து அடையார். இங்கே வந்து ஏன்னா அம்மாவோட வீடு எல்லாமே வந்து அப்போ அடையாரில் இருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால் அடையாரில் தான் நான் பிறந்தேன். அங்கே தான் குழந்தையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி எப்படின்னா, இப்போது அம்மாவையே நான் வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஆமாம், அப்பாவை மாமான்னு கூப்பிடுவேன். எப்படின்னா அது வந்து அம்மா குழந்தை பிறந்த உடனே அம்மா வீட்டில் போய் தான் ஸ்டே பண்ணாங்க. ஸோ அம்மாவுக்கு தங்கச்சி தம்பி இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ எங்கள் அப்பாவை மாமான்னு யோசிப்பார் எப்படி இருக்கும்னு. ஸோ அதான் யோசிப்பேன் முதல்ல, என்ன அம்மா அக்கான்னு கூப்பிடுவேன். ஆனால் அவங்க வந்து அது தப்பாக தெரியல. ஆக்சுவலாக அம்மா வந்து ஏஜ் குரூப் வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா 17 வயசில் கல்யாணம் ஆச்சு, 18 வயசில் பிறந்துட்டாங்க. நான் இமீடியட்டாக 1 இயரில் பிறந்துட்டேன். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய மேசிவ் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்ல முடியாது. வளர்ந்ததுக்கப்புறம் நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன்னா, ஸோ அது பார்த்தா அக்கா தம்பி மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அது தப்பாக தெரியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்கள் அப்பா மாமா கூப்பிட்டாலாம் எப்படி இருக்கும். ஸோ அது ஏதோ அடிச்சு திருத்தி ஒரு வழியான டேடின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கேருந்து தாம்பரம்
நான் ஒரு வளர்ந்து கொஞ்ச நாள் அங்கே வந்தோடனே தாம்பரமில் வந்து செட்டில் ஆனது அங்கே தான். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன், உஷா ஸ்கூல்னு நான் படித்தேன். குழந்தையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். அங்கே வரைக்கும் தான் படிச்சியா? இல்லை, அங்கே தாம்பரத்தில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தேன். அங்கே எப்படின்னா அது கோஎட் ஸ்கூலு. என்னுடைய லைஃப் பேட்டர்னே எப்படின்னா அப்போத்துலேருந்தே வந்து நீ சொல்கிற மாதிரி நான் ரொம்ப லவ்வபிள் அண்ட் எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும். ரொம்ப சப்பியாக இருப்பேன், செம்ம அழகாக. நான் பிறக்கும் போதே 4 கிலோ சப்பியாக இருப்பேன். நீ சொன்ன அழகாக இருப்பேன், நீயே சொல்லிக்கூடாது. என் மிஸ்லாம் சொல்லியிருக்காங்க, என் கூட பழகின பொண்ணுங்களாம் சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப சப்பியாக அழகாக இருப்பேன். உனக்கே போகிறாம இல்லைடா. அந்த ஸ்கூலிங்கில் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்த டைமு. கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து நான் ஸ்கூலில் எல்லா ட்ராமாஸு டான்ஸு எதுவாக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இவர் மாதிரி பேசிட்டு இருக்கிற என்ன நடிப்பு அரக்கன் மாதிரி பேசி. நடிப்பு அரக்கன் மாதிரி தான். எனக்கு தெரியாது விஷயம் தெரியுமா? நாங்கள் போன இன்டர்வியூவில் பண்ணல, போன இன்டர்வியூவில் தேவும் ஜார்ஜ் வந்தாங்க. அப்போ உனக்கு வந்து நானும் ஜார்ஜும் உனக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம். நல்ல காலம் நான் வரலடா. இன்று முதல் கமலேஷ் நடிப்பு அசுரன் என்று நடிப்பு அரக்கன் வந்து மாரிமுத்து. ஆமாம், அவரு நடிப்பு அரக்கன் வந்து திருச்செல்வம் சார் வந்து அவர் சொல்லிட்டாரு சன் டிவி ஸ்டேஜில். ஸோ நடிப்பு அசுரன் நல்லா இருக்கு. இப்போ நடிப்பு அரக்கன் யார் சொல்லிட்டு இருக்கிறது? யாரு இப்போ நடிப்பு அரக்கன் யாரும் எனக்கு தெரிஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அதுவா, பிக் பாஸ் அங்கே டச் ஆகுது. சரி, ஓகே. ஸோ அங்கே வந்து ஸ்கூல் டைம்லலாம் எப்படின்னா அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது மெச்சூரிட்டியாக அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குது ஸ்கூலில். என்னன்னா பாய்ஸ்லாம் யாராவது பேசினா கேர்ள்ஸ்க்கு நடுவில் உட்கார வச்சிருவாங்க. ஈக்குவலாக இருக்கும். ஒரு 20 பொண்ணுங்க 20 பசங்க அப்படிதான். என்ன ஐடியா பண்ணிருப்பேன் தெரியும். நான் ஐடியாவே பண்ணல, இதுக்காகவே தான் பேசுவேன். அதான் சொல்கிறேன். பேசிட்டு எனக்கு கொண்டு போயிட்டு நான் வந்து ஒரு வருஷத்தில் 360 நாள் இருக்குன்னா 260 நாள் வந்து பொண்ணுங்க கூட தான் உட்காந்து. 365 நாள். சரி, 365 நாளில் 265 நாள் வந்து நான் பொண்ணுங்க கூட தான் உட்காந்துருப்பேன். ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த. ஆமாம். என்ன கம்பெனி அது? சிட்டி பேங்க். என்ன இருந்த? சிட்டி பேங்க்கில் வந்து அசிஸ்டன்ட் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தேன், கிரெடிட் கார்டு செக்ஷனில். எவ்வளோ சம்பளம் அப்போ? அப்போது நான் சேரும்போது நான் காலேஜ் முடித்தது 94 முடித்தேன். முடித்த கையோடு அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து 18,000 அப்போவே 18,000. 18,000 அசிஸ்டன்ட் சீனியர் மேனேஜராக ஜாயின் பண்ணேன். பாரு, அப்போ சம்பளம் அப்போ நான் தான் கிரெடிட் கார்டே அறிமுகப்படுத்துகிறேன் சிட்டி பேங்க்கு. அப்போ ஏன்டா அதை விட்டுட்டு வந்து நடிக்கிறேன் உயிரை வாங்கிட்டு இருக்கிற? கலை என்னை அழைக்கிறது. கலை உன்னை அழைக்கிறது. கலை அழைச்ச உடனே ஒரு வருஷம் நான் வந்து சிட்டி பேங்க்கும் ஒர்க் பண்ணேன், சைமல்டேனியஸாக நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏவிஎம்மில் நான் பண்ணது. ஓகே, நிம்பஸ் ஆரம்பித்தாங்க. ஏவிஎம்மில் தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக நான் ஏவிஎம்லேயே ஒரு 5-6 ப்ராஜெக்ட் ஹீரோவாக பண்ணேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு முதல் 2 வருஷம் வந்து பார்க்கும்போது சிட்டி பேங்க்கில் சொல்லிட்டாங்க, இல்லை நான் வந்து அங்கே பயங்கரமான பெர்ஃபார்மர். இப்போ கிரெடிட் கார்டு வந்து எனக்கு அப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு நீ 40 கார்டு விற்கணும் அப்படின்னு சொன்னால் நான் 80 கார்டு விற்பேன். ஸோ அப்போ எப்போவுமே நான் வந்து ஹையர் பொசிஷன்லேயே இருப்பேன். ஸோ அதனால் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் மாதிரி அங்கே எனக்கு நிறைய கோல்டு மெடல்லாம் அங்கே நான் வாங்கியிருக்கேன் அந்த ஒரு வருஷத்தில், நீங்கள் நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் தாண்டி நான் நிறைய ஷூட்டிங் போக ஆரம்பித்த உடனே என்னை கூப்பிட்டு மீட்டிங்கில் பேசினாங்க. அது நடக்கிறது தான். ஆமாம், ஷூட் ஒன்று எடுத்துக்கங்க, இல்லை அதை எடுத்துக்கங்க அப்படின்ன உடனே நான் வந்து அப்போ கலைத்தாய் என்னை அழுத்தம் மூலம் இந்த கலைத்தாயை கொலை பண்ணுறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த கலைத்தாய் வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆமாம், அந்த கலைத்தாயை கத்தியால் நம்ம எல்லாரும் மாறி இந்த கலைத்தாயை கொண்டுட்டு இருக்கிறோமே. முதல்ல கண்ணை குத்திட்டோம். முதல் கலைத்தாய் கண்ணை குத்திட்டோம். அதனால நம்ம செய்யறது எதுவும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் காது கேட்கறத வச்சு சாவட்டும் அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டாங்க. சரி, ஓகே, சினிமா தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது வந்து மாயா பஜார் 1995 படம் தான் நான் அறிமுகமான. நீ முதல் வந்து சீரியல்ல அறிமுகமாக இல்லை, நீ படத்துல தான் அறிமுகமான. மாயா பஜார் வந்து ராம்கி சார், ஊர்வசி மேடம், விசு சார். விசு சார். அதுல நீ வில்லன். கரெக்ட்டா? நெகட்டிவ் கேரக்டர். நல்லா இருந்தது அப்போ. ஃபர்ஸ்ட் அதுதான் அறிமுகம். கமலேஷ், நீ நிறைய படம் பண்ண கமலேஷ். நான் வந்து அதையும் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக சொல்கிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 years பேக் இருக்கும் ஸ்கெட்ச். நான் சொல்கிறது சிங்கம் சொல்கிறேன். சிங்கம் 3 ஈக்குவலாக வந்த டைம் தான். சில நேரங்களில் வந்து ஒருவேளை நம்மளுக்கு பாரு, நம்ம வந்து அந்த வேலையில் இருக்கலாமா, டெலிவிஷனில் இருக்கலாமா, இல்லை நம்ம சினிமாவில் இருக்கலாமா. சீரியல் பண்ணிவிட்டு நம்பர் இந்த டைமில் சீரியல் பண்ணிவிட்டு சினிமா போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. பட் நம்பர் இந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் உன்னை பற்றி என்ன சொல்லுவேன்னா, எங்கள் எல்லாத்துக்குமே நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன் தெரியுமா? எல்லாருக்கும் வந்து 35 years. ஆமாம், இன்னைக்கும் யூ ஆர் ஸ்டில் ரன்னிங். ஓகேவா? வித் காட்ஸ் கிரேஸ். ஆமாம், ஏன்னா வி ஆர் ஆல் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். நம்ம இன்னைக்கும் நம்ம ஓடிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து
சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறோம், ஒரு கன்சிஸ்டன்சியோட ஓடுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஏன் நான் இவ்வளோ டீசெண்டாக பேசுகிறேன்னா, இதுக்கப்புறம் நான் வச்சு செய்ய போகிறேன். அதனால முதல்ல உன்னை வந்து நான் வந்து புகழ்ந்துடுறேன், உன்னோட புகழ்ற வேலையெல்லாம் புகழ்ந்துடுறேன். ஆரம்பமே போச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நானே ஹோஸ்டாக இருந்துட்டு நானே உன்னை ரோஸ்ட் பண்ணா அது வந்து இல்லை பரவாயில்ல, எத்திக்கலாக ட்ரை பண்ணு. இல்லை, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், புரியுதா? அதனால் இப்போ என்னன்னா, நிறைய பேர் உங்ககிட்ட கேள்வி கேட்கணுன்றதுக்காக நிறைய கேள்விகளை என்கிட்டேருந்து அமைச்சிருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா போடுவேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரோட ஆரம்பிக்கலாம்னா, ஓகே லெட் மீ ஸ்டார்ட் வித் வாய்ஸ். இவர் வாய்ஸ் நோட் தான் கொடுத்துருக்காரு, ஓகேவா? இவர் வாய்ஸை வச்சு இவர் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இவர் என்ன கேள்வி கேட்குறாரு உனக்கு தெரிஞ்சிடும்டா. இந்த குரல் வந்து வேற யாருக்குமே இருக்காது. ஹாய் கமலேஷ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கலைமாமணி அவார்டு வாங்கினதுக்கு. ஏற்கனவே ஒன்று விஷ் பண்ணிட்டேன், ஆனாலும் ஸ்ரீயோட யூடியூப் சேனல் மூலியமா மறுபடியும் ஒன்று விஷ் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன். கமலேஷ், நீ வந்து எப்பவுமே சொல்லுவேன் நான் வந்து உங்க எல்லாரோடையும் சீனியர் ஆக்டர் அப்படின்னு. வெரி குட், நல்ல உண்மையான விஷயம் தான் அது. ஆனா நீ ஒரு நடன புயல் அப்படிங்கிறதுனால டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்ச, இப்போ நீ கலைமாமணிலாம் வாங்கிட்ட, இப்போ நீ ஒரு நடிப்பு சிங்கம். எப்போ நீ ஆக்டிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போற? இது யாரு? எனக்கு இவரை நீ மறந்துட்டேன்னா? மறக்கலடா, எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, எனக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆம்பளை குறனால கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல? இவர் தான் அவரு. ஓ மை காட், who is this girl? who is this boy? the great சஞ்சீவ் காந்த். சஞ்சீவ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கலைத்தாய் வந்து எனக்கு எப்போ பர்மிஷன் காலில் விழுந்து கேட்குற? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக இப்போ எனக்கு பிளான்ல இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் முழுமையாக வந்து நல்லா நடிச்சு இன்னும் பேர் எடுத்து என்னதான் நம்ம வந்து ஒரு இப்போ நமக்கு என்ன வயசு அது தெரியுமா? அதை நம்ம சொல்ல வேண்டாம். இல்லை, இப்போதைக்கு இது கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னுடைய அடுத்த மேட்ரு வந்து நான் டைரக்ஷன் தான். ஸோ கூடிய விரைவில் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதாவது நடிப்பு தாண்டி கலைத்தாய் என்னை வந்து டைரக்டும் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து ஹாலுசினேஷன். அது இது என்ன, இதுக்கு இங்கிலீஷில் டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. இல்லை வச்சிருக்கேன், அது வந்து என்னோட லிஸ்ட்டில் இருக்குது. என்ன லிஸ்ட்டில்? நடிப்பு லிஸ்ட். ஆமாம், நடிப்பு. இப்போ நீ சஞ்சீவ்லாம் வந்து ஆனந்தம் பண்ணீங்க. ஆமாம், கரெக்டாக. சஞ்சீவ் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, நறுக்குன்னு சொல்லு. சஞ்சீவ் கிட்ட வந்து அவன் வந்து ஃபாஸ்ட், இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். அவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று வச்சுருப்பான். அந்த ஸ்டைலை வந்து அவன் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கிறான். மக்களை எப்படி ஈர்க்கிறதுன்றது அவனுக்கு தெரியுது. ஸோ அதை பயன்படுத்திக்கிறான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன். அடுத்த கேள்வி, இது யாரும் நீ எப்படி சொல்கிறேன்னா? ஐயோ, எனக்கு இந்த மாதிரி போடும்போது தான் எவன்லாம் என்னை கூப்பிட்டு திட்ட போகிறான். இப்போ முதல்ல சஞ்சீவ் தான் திட்ட போகிறான். டு ஸ்டார்ட் வித் கமலேஷ், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். கலைமாமணி விருது வாங்கியிருக்கீங்க. வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். வாழ்த்துக்கள் கமலேஷ் உங்களுக்கு. உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவனை வச்சு நீங்க வந்து பாட்காஸ்ட்லாம் பண்றீங்க ஸ்ரீ. ஐ அம் சோ ஹாப்பி. ஒரு பாட்டா எனக்கு நல்லதா சொல்றாங்க, வந்து ரொம்ப தேங்க்ஸ். கமலேஷ் கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லாங்கிட்டிவிட்டியோட இருக்கிற ஆர்டிஸ்ட்ல ஒரு ஆள் வந்து கமலேஷ். தமிழ்ல வந்த முதல் மெகா தொடர் சக்தி, கரெக்ட் தானடா? கரெக்ட். அந்த மெகா தொடர்ல வந்து கமலேஷும் நடிச்சிருந்திருப்பாரு. தமிழ்ல வந்த முதல் மெகா தொடர் சக்தியில இருந்து இப்போ அவர் நடிச்சிருக்கிற எதிர்நீச்சல் வரைக்கும் இட்ஸ் இஸ் அ வெரி வெரி லாங் ஜர்னி. ஸோ கமலேஷ், இந்த இடத்துல வந்து கேள்வி உங்ககிட்ட என்ன அப்படின்னா, நீங்க சக்தி நடிச்சிட்டு இருந்த போது அந்த டைம்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ்ல, அதை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. இன்னொன்று வந்து சக்திக்குள்ள நீங்க நடிக்க வரும்போது உங்களுக்கு சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த சேலஞ்சஸும் இப்ப கரண்டா இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்ணும்போது இப்போ நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸும் என்னென்னவாக இருக்கு அப்படின்றதும் நீங்க எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ்ரா. தேங்க்ஸ்டான்னு சொன்னா நம்ம வீட்டில் போய் இது யாரு? ஐஷா. ஓகே, ஐஸ்வர்யா வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். ஒரு அருமையான ஒரு ஆக்ட்ரஸ், லவபிள் பர்சன், வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். என்ன கலாய்க்கிறதுக்குனே பிறந்த முதல் ஆளு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஐஸ்வர்யா வந்து கலாய்க்காம, ஐஸ்வர்யா கலாச்சாலும் நம்ம வீட்டு பொண்ணு அப்படிதான் நம்ம ஐஸ்வர்யா கூட பழகம், தெரியா? இவ்வளோ மெச்சூர்டா, இவ்வளோ அழகா, இவ்வளோ ஸ்வீட்டா, உனக்காக அந்த கலைப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா வந்து இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஆக்டிங்லாம் விட்டுட்டு கனடாவில் செட்டில்டு, காட்ஸ் கிரேஸ். யாருக்குமே கிடைக்காத ஒரு புருஷன், நல்ல புருஷன், அவ்வளோ நல்ல புருஷன். ஸோ நல்ல ஃபேமிலி பசங்க. ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிட்டு
இப்போ வைஷாரோட கேள்வியில் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ நீ சொன்ன மாதிரி காஃபி வித் எல்லாம் கிடையாது, ஓகே டீ நினைக்கிறேன். ஏதோ தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்க்கா மச்சான். இப்போ சொல்லு, ஐஸ்வர்யா கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி. சக்தின்ற சீரியல் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெகா சீரியல். அதை பற்றி டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நிம்பஸ் கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவியில் பண்ண சீரியல் தான். அதான் ஃபர்ஸ்ட் மெகாவாடா? ஆமாம், ஃபர்ஸ்ட் மெகா. ஃபர்ஸ்ட் மெகா. என்ன வருஷம் அது? 1995. அப்போ 1995 மச்சான். நான் அதுக்கு முன்னாடி டிடியில் நடிச்சிருக்கேன். ஓ, தூர்தர்ஷன்ல. தூர்தர்ஷன்ல வந்து இமயம்னு ஒரு சீரியல், ஜெகன் சார். ஒரு பழம்பெரும் நடிகர் ராணி. இதுக்கு தானே அதை சொல்றது இல்லை. 95க்கு முன்னாடி தூர்தர்ஷன். ஆமா, தூர்தர்ஷன். நான் வந்து தூர்தர்ஷன்ல ஏ கிரேட் ஆர்டிஸ்ட், சைல்டு ப்ராடஜி நீ. ஆமா கிட்டத்தட்ட. ஸோ இப்போ ஐ லவ் யூ ஐஷ், ஐ லவ் யூ சஞ்சீவ். ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் சஞ்சீவுக்கு நான் லவ் யூ சொல்ல, ஸோ அதனால் எப்போயும் சொல்லுறேன். ஸோ ஐஷ், இவ்வளோ டீசெண்டாக ஃபஸ்ட்டு நீ எனக்கு வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ வாழ்க்கையிலேயே எனக்கு வந்து கலாய்க்காமல் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கேன். என்ன சக்தி தான் வந்து ஃபஸ்ட்டு மெகா சீரியல். நிறைய மெகா ஸ்டார், அதில் ஸ்டார்ஸ் நிறைய. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் நிறைய பேர் இன்னும் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க சக்தியில் பண்ணவங்க. அப்போ வந்து என்ன கேமரா அது? ஹை பேண்ட் லோ பேண்ட். ஆமா, அவ்வளவுதான். பக்கத்துல ரெக்கார்டரோட வருவாங்க. ஆமா, ரெக்கார்டரோட இருக்கும். சில சமயம் பூமர் கூட இருக்கும், மைக் இருக்கும். இப்போ வந்து உனக்கு லைவா இல்லனா அது இதா? எப்போ? அப்ப நீ ஃபர்ஸ்ட் பண்ண சீரியல்? நான் லைவ் கிடையாது, லைவ் பண்ணல, டைரக்ட் தான். இதே மாதிரி பண்ணிட்டு டப்பிங் தான் பண்ணும். ஓகே. அங்கேயே நிம்பஸ் அங்கேயே பண்ணி அங்கேயே டப்பிங் எல்லாமே அந்த ஒரே இடத்துலயே. அதோ அதான் சக்தின்றதான் சீரியலோட ஃபர்ஸ்ட் மெகா சீரியல் இன் சன் டிவி. ஃபர்ஸ்ட் மெகா சீரியல் அதுதான். ஆமா, ஓப்பனிங்கே அதுதான். சீரியல்னு ஒன்று ஆரம்பிச்சு வந்த முதல். அப்போ வந்து அந்த தஞ்சாவூர் கல்வெட்டுல உன் பேரு புதைச்சாச்சு. செதுக்கி புதைக்கலடா, இது பண்ணிட்டாங்க, எனக்கு காவு பண்ணிட்டாங்க. யார்? எனக்கு மட்டும் இல்லை, நான், ஷியாம் கணேஷ், சதீஷ், பானு பிரகாஷ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் நாங்கள் வந்து அதில் மெயின் லீடாக பண்ணது ராஜ்காந்த் இருந்தான்ல. ராஜ்காந்த் இருந்தான். ஸோ நிறைய பேர் லீடு பண்ணது தான். அது வந்து எப்படின்னா காமனாக ஒரு 5 ஃபேமிலி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சின்ன ஸ்கிரிப்ட் கிடையாது. வந்ததுன்னா ஒரு சீன் வந்ததுன்னா 35 பேஜ். ஓகே. அப்படிதான் எல்லாமே பெரிய பெரிய சீன்ஸ் தான் வரும். அப்போ வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்போ வந்து அதே மாதிரி பண்ணிட்டு சிங்கிள் ட்ரேக்கில் டோட்டலாக ட்ரை பண்ணுவாங்க. 35 பக்கத்தையும் சினிமா மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில். ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து இப்போலாம் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது. நாங்களாம் உங்களோட பேரம் பேத்திங்க மாதிரி. நான் வந்து வயசுல சொல்ல வச்சா மூஞ்சி மாறக்கூடாது. இது நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப என்னுடைய வயசை வந்து மீன் பண்ணுறது ரொம்ப ஜெலஸாக இருக்காங்க. வயசுலடா எக்ஸ்பீரியன்ஸ் இது கிடைக்குமா? நீ சொல்லு. இந்த மாதிரி வந்து சத்தியமா கிடைக்காது. இது இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு எப்போ சீன் பேப்பர் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சத்தியமா தெரியாது. அது வந்து எத்தனை பக்கம் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வரவன் போறவங்க எல்லாம் ப்ராம்ப்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு டெடிகேஷன் இல்லாம அப்புறம் சினிமாக்கு ஈக்குவலா டெலிவிஷன் இருந்திருக்கு. இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ரீ. அப்போ வந்து அந்த 35 பக்கத்தையும் க்ளீனாக உட்காந்து படிப்பாங்க. படிச்சுட்டு அப்போ என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இப்போ எல்லாமே செட்டு தான், வீடுலாம் கிடையாது அப்போல்லாம். அது ஏவிஎம்ல வந்து நிம்பஸ் ஃபுல்லாக செட்டு. 5 பேர் வீடுனா 5 வீடும் அங்கே தான் இருக்கும் செட்டு. அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக அந்தந்த இடத்துக்கு வந்து லைட்டிங் பண்ணியிருப்பாங்க. 3 கேமரா செட்டப் இருக்கும், சில சமயம் 4 கேமரா செட்டப் இருக்கும். அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்துருக்காங்க. அப்போ என்னன்னா, உனக்கு ஒரு சீன் இவ்வளோ பெரிய சீன் போகுதுன்னும் போது உனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு லைவ் மாதிரியே அதை எடுத்தாங்க. எப்படின்னா பொசிஷன் கொடுத்துருவாங்க. இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறோம், இங்கேருந்து அங்கே நடந்து போகிறோம், அந்த இடத்துல லைட்டிங் இருக்கும். அங்கேருந்து நானும் நீயும் வந்து பேசுகிறோம், 2 ஷாட்டில் இருப்போம், அது லைட்டிங் இருக்கும். அப்போ மாஸ்டருக்கு இருக்கும் லைட்டிங். எவ்வளோ ரிஹர்சல் இருக்கும் நிறைய. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சீன் எடுத்தா பெரிய விஷயம். 3 சீன் என்ன கேட்க போனால் அதுதான் வந்து கோல்டன் பீரியட். அவ்வளோதான். ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே போய் பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார், ஓகே, ரேவதி மேடம், ஸ்ரீபிரியா மேடம், எஸ், எத்தனை பேர் நீங்க சொன்ன எல்லாரும் கூட நான் நடிச்சிட்டேன். அடுத்தது வந்து ஐஷு கேட்டது வந்து கலைமாமணி. நான் வரேன் கலைமாமணி. ஓகேவா? கலைமாமணி வந்து சீரியஸாகவே வந்து இந்த வருஷம் நீ வாங்கியிருக்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ் மச்சி. ஜோக்ஸ் அப்பார்ட்டு கலைமாமணிக்கு நம்ம பேட்சில் நீ தான்டா. ஆமாம், நான் தான் ஃபர்ஸ்ட். நீ தான் ஃபர்ஸ்ட். ஆமாம். ஓகேவா? அது யாரோட? கலைத்தாய் பண்ண கலைத்தாய் எனக்கு கொடுத்த பெரிய 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 ஒரு பொக்கிஷம். கலைத்தாய்க்கு வந்து ஒரு சத்திய சோதனை. ஸ்டாலின் சார் வந்து ஒரு அறிக்கை விட்டார். அது நீ பாத்தியா தெரியல. என்ன? யூஸ்வலா கலைமாமணி வந்து ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா. எங்க தாத்தா வாங்கினாரு, எங்க அப்பா ரொம்ப கலைஞரே வாங்கியிருக்காரு. அண்ணா கையில வாங்கினது. அப்பெல்லாம் வந்து அந்த கலைமாமணி அவார்டுனால அந்த கலைஞனுக்கு வந்து மரியாதை. ஆமா. முதல் தடவை ஸ்டாலின் சார் சொன்னது என்னன்னா, அந்த கலைமாமணிக்கே ஒரு மரியாதை வந்தது எப்பன்னா
அது கமலேஷ் வாங்கும்போது தான். ஐயா டேய் திருப்பி பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க. அதுதான் என் பிளானு. ஓகே, அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது இன்னைக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே நல்ல நடிகர்கள் தான். இன்னைக்கு இத்தனை வருஷமாக சேல் பண்ணுற மொத்த பேருமே அது வந்து கலைத்தாய் அவங்களுக்கு கொடுத்துருக்க பிச்சை தான் உண்மையிலேயே. கலைத்தாய் கொஞ்சம் நேரம் விட்டுருவாங்க, ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் உட்கார்ட்டவங்க. இப்போ ஐஸ்வர்யா கேட்ட 3வது கேள்வி, அந்த டைம்ல இருந்த டெலிவிஷனுக்கும் இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் சக்தியிலையும் நடிச்சிட்ட மச்சான், இப்போ எதிர்நீச்சலையும் நடிச்சிட்டு இருக்கிற, ஓகேவா? என்ன வித்தியாசம் அந்த டைமில் இப்போ நான் பண்ண பீரியட் ஒரு அந்த டைமில் ஆரம்பித்த பீரியட்ல இருந்து ஒரு 4-5 வருஷம் சும்மா வச்சுக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ வந்து எப்படின்னா ஒரு சீன்னா அந்த சீனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளோ எபிசோட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி, அதெல்லாம் அந்த அவசரம் அதெல்லாம் எதுவுமே டைம் ஃப்ரேம் கிடையவே கிடையாது. இத்தனை ஃபுட்டேஜ் கொடுக்கும். ஆமாம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 3 சீன் பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த 3 சீனில் 2 சீன் தான் எடுக்க முடியுது அப்படின்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எந்த இன்ட்ரப்ஷனும் எதுவும் கிடையாது. அன்லெஸ் அன்டில் அந்த டைரக்டருக்கு வந்து உன்னுடைய சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க, அந்த சீன் செம்மையாக வந்திருக்கு அப்படின்ற வரைக்கும் அவர் எடுப்பார். 10 நாள் கால் ஷீட் வந்து உனக்கு 20 நாள் போனால் கூட அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஒரு சீனோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரியலாக இருக்கும். ப்ராம்ப்டிங் மெயினாக கிடையாது. சூப்பர்ரா. யாருக்குமே ப்ராம்ப்டிங் கிடையாது. 20 பேர் நடிக்கிறோம்னா 20 பேரும் அவங்களே மனப்பாடம் பண்ணி தான் பேசணும். சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ சீன் என்னன்னா நீ புரிஞ்சுக்கிட்டு நடிக்க முடியும். இன்னைக்கு கமலேஷ் இன்னைக்கு அது கிடையாது. மானிட்டர்னு சொன்னா நான் வந்து சீரியல் பேர்லாம் சொல்ல விரும்பல, போயிட்டு அங்கே நின்றுட்டு ஒரு மானிட்டர் பார்த்துலாமான்னு அப்படின்னா எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன திரும்பி பார்க்குறாங்க. ஆமா, ஏதோ தப்பு நான் தவறான ஒரு விஷயம் வார்த்தை பேசிட்டேன். ஆமா, என்னங்க எதுக்கு சார் மானிட்டர் டேக் போகலாம். ஆமா, இது பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு மானிட்டரை பார்த்தா தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன், கேமராமேனுக்கு நான் எங்கே நிற்க போகிறேன், எது வரைக்கும் போக போகிறேன், என்ன பண்ண. இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் அதில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து நாங்கள் டைலாக் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சமயத்துலலாம் இவ்வளோ தான் டைலாக், இதுதான் லைன் முடியுது, டேய் அப்படின்னு முடிக்கணும்னா டேன்னு முடிக்கணும். அப்போ தான் நீ அடுத்த டைலாக் எடுப்ப. நான் என்ன முடிக்கிறேன்னு டேய் அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் எங்கே முடிக்க போகிறேன்னு உனக்கு தெரியாது. ஆமாம், ரைட்டா? டேய் நீ எங்கெல்லாம் முடிக்க போற அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். இப்ப இருக்கிறது வந்து அந்த மாதிரி எப்படின்னா யார் என்ன பேசி முடிக்கிறா, எங்க முடிக்கிறாங்க. ரெண்டாவது இப்ப என்ன தெரியுமா, தெரிய மாட்டேங்குது. நான் இன்னைக்கு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் இன்னைக்கு இருக்க எல்லா ஆக்டர்ஸையும் நான் குறை சொல்லவே இல்லை. இல்ல நானும் எல்லாம் சொல்ல. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போன வாட்டி தேவிகிட்டையும் தான் சொன்னேன், ஜார்ஜ் கிட்டையும் சொன்னேன், பர்சன்டேஜ் நம்ம இருந்த டைம்ல 80% ஆஃப் த பீப்புள் வர் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஆன் டைமு, எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து, தொழிலுக்கு மரியாதை கொடுத்து அப்படி இருந்தாங்க. 20% அப்படி அராத்தா இருந்தாங்க. அவங்களாம் வந்து காலப்போக்கில் காணாம போயிட்டாங்க, இருக்க மாட்டாங்க. உண்மை. இன்னைக்கு என்னன்னா உள்டால இருக்கு. திடீர்னு ஒரு டேரக்டரோட சப்போர்ட் இருக்கு, இல்லைன்னா சேனலோட சப்போர்ட் இருக்கு. அது எந்த சேனலாக வேணா வந்துட்டு போட்டு, நான் வந்து பர்டிகுலராக சொல்லலை. இல்லைன்னா வந்து அவங்க வந்து வர செட்டுக்கு வர டைம் லேட்டு, டைலாக் உள் வாங்குறது கிடையாது. ஒரு சீனுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும், இந்த சீனுக்கு இந்த கலர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றது அந்த கேரக்டருக்கு உண்டான அந்த இது கிடையாது. ரெண்டாவது ஷார்ட் போறது ஃபுல்லா மேக்கப் போட்டுக்கறாங்க, போனை நோண்டி சம்பந்தமே இல்லாம. நீ வந்து ரொம்ப சோகமா இருக்கறனா அங்க ஹெவி மேக்கப், ஹாஸ்பிடல்ல படுத்து ஃபுல் மேக்கப் போடும்போது மேக்கப் போடுவாங்க. நான் கேட்பேன், நைட் தூங்கிட்டு இருக்கும்போது பட்டு போடுவே ஜிமிக்கு, ஏமா தூங்குவாங்க, தூங்கும்போது ஜிமிக்கிலாம் உனக்கு காதை குத்தாதமா. ஆனா இதெல்லாம் கேட்டா என்ன ஆயிடுது, நம்ம கெட்டவங்களாயிடுறோம். சார் இவர் ஆர்கியூ பண்றாரு, லேட் ஆகுது சார் சீனு. சார் லாஜிக் பார்க்காதீங்க சார், மேஜிக். நான் என்ன பிசி சொர்க்காரு நினைக்கிறேன், நான் இப்போ சீரியல் தான் நடிச்சிட்டு இருக்கிறேன். பட் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுனால பல நேரங்களில் இதை கேட்கறதுனால நம்ம என்ன ஆயிடுறோம், கெட்டவனா. என்னன்னா நம்ம டைம்ல இருந்து டெடிகேட்டடா வந்தவங்க யாரா இருந்தாலும், நானும் இதை நிறைய வாட்டி பேசியிருக்கேன் ஸ்ரீ. நாங்க வந்து அந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் புக்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த ஸ்கூல் ஆஃப் புக்ஸ் புரியல, எனக்கு வந்து சொன்னா உள்வாங்க முடியல, கோவம் வருது அவங்களுக்கு. கோவம் இல்ல, நம்ம வந்து நீ சொல்ற மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கும் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரியில நடிக்கிற கேபியா இருக்கட்டும், வானத்தை போல என்னோட கார்த்தியா இருக்கட்டும், அழகப்பனா இருக்கட்டும், நான் இன்னைக்கு நிறைய ஆக்டர்ஸ் நான் சொல்லுவேன் இன்னைக்கு ரொம்ப நல்லா நடிக்கிற. இப்போ அந்த எதிர்நீச்சல்ல நடிக்கிற ஹீரோயின் என்ன பொறுத்தவரைக்கும் எதிர்நீச்சல்ல எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட். ஏன்னா நான் வந்து அதனால தான் சொல்றேன், எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ நான் வானத்தை போல நடிக்கும்போது கூட எத்தையோ நல்ல ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன். பட் சில இடங்களில் சில பேரை பார்க்கும்போது பயங்கரம். இப்போ நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன்ல கெட்டி மேலம், சாயா சிங்கா இருக்கட்டும், அங்கே கன்னட ஆர்டிஸ்ட் ஒருத்தர் முருகன் இருக்கார், அவர் வந்து டம்மா நடிச்சிருப்பார். ஐயோ எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் மச்சான், அதெல்லாம் கற்றுக்கணும், சீரியஸாக கற்றுக்கணும். ஸோ இங்கே லாங்குவேஜ் பேரியர்லாம் கிடையாது. ஸோ உண்மையாக நேசிக்கிறவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக. பட் இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கும் அன்னைக்கும் இருக்கிற ரெண்டாவது டைம் ஃப்ரேம். டேரக்டர் சொல்லி குறை கிடையாதுரா, அவங்க இன்னைக்கு வந்து 25 நிமிஷத்துக்கு மேலே அவங்க ஃபுட்டேஜ் கொடுக்கலாம், நாளைக்கு அவங்களுக்கு வேலை கிடையாது. சீன் பேப்பர் காலையில் வரும், நம்மளுக்கு தெரியும். சீன் பேப்பர் காலையில் வந்துச்சுன்னா அந்த சீன் பேப்பரில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வேணும், முதல்லாம் வந்து நம்மளுக்கு முதல் சீன் பேப்பர் இருக்கும், இந்த ஹாஸ்பிட்டல் சீனா இதில் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வேணும், அதெல்லாம் செட் பண்ணுவாங்க. இப்போ வந்து காலையில் சீன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, லைட்டிங் அதுக்கப்புறம் தான்
உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சீரியல்லாம் அம்மா கையில் சமைச்ச ஒரு நல்ல சாப்பாடு. ஆமா, சுவையான ஹெல்த்தியான ஆமா, சாப்பாடு, healthy-யான ஆரோக்கியமான சாப்பாடு. சாப்பாடு. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப டேஞ்சரஸான ஃபாஸ்ட் ஃபுட்டில் அஜினோமோட்டோ கண்டதெல்லாம் போட்டு இந்த டேஸ்ட்டுக்காக ஒரு கிமிக் போட்டு இந்த கலர்லாம் போட்டு ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக அவசரமாக அடித்து கொடுக்கறது வந்து வயிற்றுக்கும் நல்லதில்லை. இல்ல அது ஓவரால் இட்ஸ் நாட் குட். இப்போ ஐஷ் கேட்ட கேள்வி ரெண்டுமே ரொம்ப நல்ல கொஸ்டின். ஆமாம். இப்போ அடுத்தது வந்து இவரோட குரல் நீ வந்து சொல்லனா ஹி வில் கெட் ஜாங்கிரி. இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஓகே கேட்டுக்கோ. வணக்கம். ஆஸ் அ ஹீரோ அப்படின்னு நீங்கள் வலம் வந்த காலத்துலேருந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷம். நீண்ட நெடிய நடிப்பு பயணம் உங்களோடது. பெரிய திரை சின்ன திரைன்னு இடையில் டான்ஸரும் கூட. நிறைய அவார்டுகள்லாம் வாங்கிட்டீங்க. நடிப்பில் கற்றுக்கிட்டோன்ற ஒரு மனநிறைவு உங்களுக்கு வந்துடுச்சா, இல்லை இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போல்லாம் 5 நிமிஷத்துக்கு ஒரே ஷாட்டுனாலும் மனப்பாடம் பண்ணி நீங்களே பேசுவீங்க. அந்த நல்ல ஹேபிட்டு இன்னமும் கண்டினியூ ஆகுதா, இல்லை ப்ராம்ப்டிங்கிற ஒரு நெசசரி ஈவில் நீங்களும் பலியாக இருக்கீங்களா? எனவே வாழ்த்துக்கள். இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்த ஒரு டைரக்டர். அதாவது இந்த கணேஷ் மாதிரி இவருக்கு ஒரு வித்தியாசமான தொண்டை. தேங்க்யூ நித்யானந்தம் சார். நித்யானந்தம் சார் யாருன்னா எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்த ஆனந்தம். எத்தனையோ நல்ல நல்ல சீரியல்ஸில் வந்து எங்களுக்கு கொடுத்து, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, எங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து, எங்களை நடிக்க வச்ச ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல மனிதன், ஒரு சூப்பர் டெக்னீஷியன், வெரி சாஃப்ட் பர்சன், வெரி லவபிள் பர்சன். இன்னும் அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் முகத்தில் நான் எனக்கே வந்து எப்படின்னா எனக்கு கண்ணில் ஒரு லைட்டாக கண்ணீர். ஆமாம், எனக்கு ஒரு மாதிரி ஏன் அப்படி இருக்குன்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ அவங்க கூட இருக்க முடியல. நான் இன்னைக்கு இருக்க டைரக்டர்ஸை குறை இப்போ கூட சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் எனக்கு எந்த சான்ஸ் இருந்தால் கூட கூப்பிடுங்க. நான் இப்போ இருக்க டைரக்டர்ஸ் நம்ம குறை சொல்லலை. பட் அன்னைக்கு இருந்தவர் நித்திஷ் சார் செட்டில் வந்து நின்ட்டார்னா கன்ஃபியூஸே ஆக மாட்டார். ஆமாம், தெளிவு. சார் நான் கேட்பேன், சார் நான் இப்படி நடந்து இப்படி போகிறீங்களா, ஓகே உக்காந்து எங்கே கேமரா வைக்கலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபியூஷன்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஆக்டிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து கேமராமேன் கிட்ட இருந்து ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து என்ன ஒரு சீரியல். ஆனந்தம் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஒரு மிலிட்ரி மேட்டர் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஆமாம், அங்கே ட்ரைனிங் வந்து எப்படின்னா உண்மையிலேயே ட்ரெயினர்ஸோடு தான் நானும் ஒரிஜினலாக தான் மிலிட்ரி எங்கே பண்ணாங்களோ அப்படியே தான் இருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு 7th பிளேஸில் நான் செலக்ட் ஆகிட்டேன் ஃபார் த மிலிட்ரி. சார் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்லாம் கேட்டாங்க. இல்லை சார் நான் வந்து இதில் பண்ணணுன்றதுக்காக தான் நல்லா கற்றுக்கிட்டேன். வேலு மிலிட்ரியா இல்லை இந்த மிலிட்ரி? இல்லை, வேலு மிலிட்ரியில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு கிஃப்ட்டு. நீ வேற ஏன்டா அங்கே போயிட்டு எனக்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸு தியாகராஜன் சார் வந்து இல்லை, இவன் இந்த மிலிட்ரி மேட்டர் முடிக்கிற வரைக்கும் சாப்பாடே போடாதீங்க, அவனுக்கு வெறும் காலையில் காய்கறி, அவிச்ச காய்கறி, நைட்டு அவிச்ச காய்கறி, காலையில் வந்து ஏதாவது ஒரு கஞ்சி கேட்டால் இல்லை கமலேஷ். அந்த டைமில் நம்மளுக்கு சீட்டில் அப்படி இருந்துச்சு. இப்படி வச்சுருந்தாங்க. இப்போ நீ யோசிச்சு பாரு. நான் வந்து அடிக்கடி இன்டர்வியூஸில் சொல்கிறது வந்து அமரன் படத்துக்காக நான் போய் பாம்பேயில் ட்ரெயின் பண்ணேன், நான் காஷ்மீரில் ட்ரெயின் பண்ணேன். அந்த படத்தோட பட்ஜெட்டு ஒரு 200 கோடி. ஓகே, அது எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் போய் ட்ரெயின் ஆனோம். நல்ல விஷயம், குட், சூப்பர், நான் தப்பு சொல்லலை. ஒரு டெலிவிஷனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து பயங்கரமாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது ஃப்ளாஷ்பேக்கில் வர அது கான்செப்ட். அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஹார்ட்லி ஒரு 5 எபிசோட் 10 எபிசோடு வர விஷயம். ஓகே, அதுக்காக ஒன்றையும் விஜயராஜரையும் கூப்பிட்டு போய் மிலிட்ரி ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பராக பண்ண ஒரு டெடிகேட்டட் ப்ரொடியூசர்னா ஜிடி சார் மாதிரிலாம். ஜிடி சார் எனக்கு தெரியும், சீன் பேப்பர் வரும்போது ஜிடி சாரோட சிக்னேச்சர் மேலே பேப்பர், அதில் ஒரு வார்த்தை கூட நம்ம மாற்ற முடியாது. மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது. எல்லாரும் என்ன கோச்சுக்கிறாங்க, மச்சான் இவர் என்ன டைலாக மாத்துறாரு. அந்த காலகட்டத்தில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு நான் இருக்கிறவங்கள நான் தப்பு சொல்லலை, இன்னைக்கு இருக்கிற நான் ப்ராப்ளம் சொல்லிட்டு வா. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ளோக்கு மாற்றிக்கிறோம். ஏன் மாற்றுறோன்னா, அன்னைக்கு ஒரு சீன் பேப்பர் எடுக்க போகிறாங்கன்னா 20 நாளைக்கு முன்னாடியே அந்த சீனை எழுதி அதுக்கான டைலாக்ஸ் எல்லாமே பேசி எழுதுவாங்க. நான் பாலச்சந்தர் சார் சீரியல் நடிச்சிருக்கேன். அவர் டைலாக் எப்படி எழுதுவார்னா, மேலே பார்ப்பார்,
மேலே பார்த்து அவர் பேசி பார்ப்பார். பேசும்போது ரோல் ஆகுதா, மாட்டுதா, கரெக்டாக வருதா, ஃப்ளோ வருதா அப்படின்னு பார்த்து எழுதுவார். நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைலாக்ல நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஜாம்பவானுங்க இருந்த நேரம் தான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு கான்செப்ட் ஓகே ஆகி நம்மளுக்கு சீன் பேப்பர் வந்து அவங்க ரைட்டருக்கு, டைலாக் ரைட்டருக்கு வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு சொல்லுவாங்க. நைட்டு 12 மணிக்கு சார் காலையில் ஷூட்டிங்கு ஒரு 6 சீன் வேணும். அந்த ரைட்டர் பாவம் 2-3 சீரியல் எழுதிட்டு இருப்பாரு. அவரும் சம்பாதிக்கணும். அவர் ஒரே சீரியல் உட்காந்துட்டு இருக்க முடியாது. தேவி பாலா சார் இருந்தார் அந்த டைம். இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ்லாம் பாவம், அவங்க 4-5 பண்ணாதான் அவங்களும் சம்பாதிக்க முடியும். புரியுதா? இப்போ நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 4 மணிக்குள்ள எத்தனை சீரியலுக்கு எழுதுவாங்க, என்ன கான்சென்ட்ரேஷனோட எழுத முடியும்? அது அவருக்கு மட்டும் கிடையாது, ஒரு ரைட்டருக்கு மட்டும் கிடையாது. நம்மளுக்கு காலையில் போன உடனே முதல்லாம் வந்து நம்மளுக்கு முதலே சொல்லிடுவாங்க, அடுத்த வாரம் இப்படி ஒரு சீன் வருது, ரெடி ஆகுங்க, மிலிட்ரி சீன் வருது, மிலிட்ரிக்கு ட்ரெயின் ஆகுங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, காலையில் போய் அங்கே நின்னதுக்கு அப்புறம் தான் சார் இப்போ நீங்கள் இது பண்ண போறீங்கன்னா, ஏங்க ஹோம்ஒர்க்கே பண்ணலாங்க, எதுக்கு ஹோம்ஒர்க்கு அப்படியே சொல்லிடுங்க. அப்படி ஆயிடுச்சு. அப்போ அதுதான். அப்போ இந்த நேரத்தில் வந்து நிஜமாலுமே ஜிடி சாருக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். 100% தேங்க்யூ தியாகராஜன் சார். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தது வந்து உண்மையிலே வந்து நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் சுகன்யா மேடம் கூட எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது. அந்த சீரியல் எத்தனை எபிசோட் போச்சு? அது கிட்டத்தட்ட 1500 எபிசோட் கிராஸ் ஆச்சு. ஒன்னால தான் அது 1500 கிராஸ் ஆச்சுடா. சீரியஸாவே ஒன்னால தான் 1500 கிராஸ் ஆச்சு. இல்லைனா அது 2500 போயிருக்கும். ஓகேவா? அதனால நல்லா 1500க்கு நீ காரணமா இருந்தல்ல. நானும் நீயும் ஒரு காரணம். ஓகே, நிதி சார் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தியா, அதை பத்தி சொல்லு. நெசசரி ஈவில். எப்படி அது அந்த வார்த்தையில நெசசரின்றது முடிஞ்சிருச்சுல. நெசசரி என்னன்னா, இன்னைக்கு இத்தனை சீன் எடுத்தாகணும், இவ்வளவு ஃபுட்டேஜ் கொடுத்தாகணும், நெசசரி. ஆனா அந்த நெசசரி ஈவில். ஆமா, அந்த இன்னைக்கு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமே அதில் மாட்டிக்கிட்டோம். அது எல்லாமே மாட்டிக்கிட்டோம். இல்லை, நான் ஒன்றும் வாங்கல, சும்மாரு. இல்லை, யார் மாட்டிக்கிட்டோம்னா, இப்போ நான் சொல்றது வந்து நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்றதுல நான் காமனா சொல்றேன். இல்ல இப்போ நான் அவர் கேட்ட இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னும் போது நிதி சார் என்ன கேட்டார், அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. ஆமா, நிதி சார் கேட்டார், இப்போ நீ வாங்குறியான்னு கேட்டார். அதான் ஒன்று கேட்குறேன், நீ வாங்குறியா? இல்ல, நான் வாங்குறேன். சில இடத்துல தேவையான இடத்துல நான் வாங்குறேன். இல்ல, அந்த அர்ஜென்ட்டா போகும்போது அர்ஜென்ட்டா படிச்சு சொல்ற அளவுக்கு டைம் இல்லை. என்ன தெரியுமா கமலேஷ், நம்மளே நான்லாம் வந்து என்ன டயலாக் இருக்கோ அதை அப்படியே தான் சொல்லுவேனே தவிர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நான் ரொம்பலாம் பேசவே மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா அந்த விஷயம் அப்படியே வரணும். இப்போது சார் எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சார் வந்து அதில் ஃபுல் மீனிங்கோட அதை வந்து அவர் ஃபீல் பண்ணி தான் அதை எழுதியிருப்பார். அதை நம்ம என்ன தான் கேரக்டராக உணர்ந்து நம்ம பேசும்போது நம்ம பண்ணால் கூட 1-2 சின்ன சின்ன வார்த்தைகள் மாறினா பரவாயில்ல. பட் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டோம்னா அந்த சீனோட டெப்த் போயிடும். ஆமாம், அது உண்மைதான். சரியா? அதனால் அவர் வந்து இப்போ திடீர்னு எடுக்கிறாரு, இப்போ முடிக்கணும், 1 ஹவருக்குள்ளே க்ளோஸ் ஆகணும், லைட்டு போகுது, டக்குன்னு முடிங்க அப்படின்னும் போது நமக்கு அதுதான் முடிக்க தான் போகுமே தவிர அந்த இடத்துல வந்து நமக்கு மனப்பாடம் பண்ணி எடுத்து, ஏன்னா அந்த ப்ராம்ப்டிங்ன்றதும் ஒரு விதமான கலை. அதை நீ கரெக்டாக வாங்கினா அதை கரெக்டாக டெலிவர் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கலை. ஆனால் எதிர்க்க நடிக்கிறவங்களுக்கு எந்த வித பாதகமும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம நடிக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லா சீன்லையும் நான் ப்ராம்ப்டிங் எடுக்கிறது இல்லை. எங்கே தேவையோ எந்த கலைத்தாய் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ எடுக்கிறேன். அப்போ நீ எடுக்கிற கலைத்தாய் போட்ட பிச்சை இது எனக்கு. கமல் சார் சொல்லியிருக்காரு, கலைத்தாய் வந்து என்னை வந்து தோல் வச்சு வளர்த்தாங்க. ஆனால் கமலேஷ் மட்டும் பக்கத்துலேயே நிற்க வச்சு வளர்த்தாங்க இவனை. உன் களத்திறமையை கண்டு நான் வியக்கேன். அதாவதுங்க சேர்க்க சரி இருக்கணும்னு இருக்கு. என்னை சுத்தி எல்லாருமே 7.5 இருந்தா பண்ண முடியும் சொல்லுங்க. எவ்வளவு கழுவி ஊத்துனாலும் அதை தொடச்சிக்கிட்டு பவுடர் போட்ட மாதிரி எப்படி முடிச்சான் பாத்தியா அவன்.